Alhamdulillahi Rabbil Alamin. Ar-Rahmanir Rahim. Maliki Yawmiddin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. A'udzu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhan nasu taqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa'a wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Wa qala aydan ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த உலகெங்கும் வாழக்கூடிய ஒரு மாபெரும் எண்ணிக்கை கொண்டுள்ள மனித சமூகம், ஒரு மிகப்பெரும் எண்ணிக்கை கொண்டுள்ள மனித சமுதாயம் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் இந்த உலகத்தை வாழ்வதற்கு சில அடிப்படையான தேவைகள் அவசியமானதாக இருக்கின்றன. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த அடிப்படை தேவைகள் இருந்தால்தான் இந்த உலகத்திலே மனித சமூகம் வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதன் இன்றைக்கு பூமியிலே வாழ வேண்டும் சொன்னால் அவன் வாழ்வதற்கு தேவைப்படுகிற பல வகைப்பட்ட அத்தியாவசிய தேவைகள் இருக்கின்றன. அவைகளில் மிகவும் முக்கியமான உணவு, உடை, இருப்பிடம், இந்த மூன்றுமே மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இன்றியமையாத தேவைகளில் இவைகளும் இருக்கின்றன. அவற்றில் மனித வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற ஆடையுடைய விஷயத்தை பற்றி இங்கே விவாதத்திலே நாம் நினைவு இருக்கிறோம். ஆடை என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய எந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரிதான், அவர் எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட வழிமுறைக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் சரிதான், எந்த விதமான பாகுபாடுகள் இல்லாமல் மனிதன் என்று சொல்லக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஆடை என்பது இன்றியமையாத தேவையாக இருக்கின்றன. இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதனையுமே அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான், அவருடைய வாழ்க்கையுடைய நிலைகள் எப்பேற்பட்ட அந்தஸ்தில் இருந்தாலும் சரிதான், ஆடை இல்லாத மனிதன் என்று யாரையுமே நாம் சொல்ல முடியாது. ஆடையையும் மனிதனையும் இரு சாராரையும் நாம் கண்டிப்பாக செய்ய முடியாது. இன்றைக்கு இந்த உலகத்தை பிரித்து பார்க்க முடியாது. அதனால சொல்லும்போது இருந்தால்தான் ஆடையை பற்றி சொல்லும் போது கூட ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்கிறார்கள். அதனுடைய அந்த நோக்கம் என்ன? அதனுடைய அந்த விளக்கம் ஆள் பாதி ஆடை பாதி சொன்னால் அதனுடைய அந்த விளக்கம் என்ன? இந்த உலகத்திலே மனிதன் பிறக்கும் போதே செய்யலாம், கருப்பாக பிறக்கலாம், அல்லது வெளுப்பாக பிறக்கலாம், அல்லது சிகப்பாக பிறக்கலாம், அல்லது இதற்கு எதிர்கொண்ட ஏதோ ஒரு கணத்தை மனித வேண்டுமானால் பிறக்கலாம். அவன் பிறக்கின்ற கணவை வைத்தோ அவனுடைய நிலத்தை வைத்தோ எந்த மனிதனுமே அவனுக்கு யாரும் சொல்வதில்லை. மாறாக அழகுள்ளவனாக இருந்தாலும் அழகு இல்லாதவனாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் வெளுப்பாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவன் அணியக்கூடிய ஆடையை வைத்துத்தான் இவன் சிறப்புக்குரியவன் அழகுக்கு என்று சொல்கிறார்கள். அது மனிதன் அவனை அழகுபடுத்தி காட்டக்கூடியது அந்த ஆடை. அப்படிப்பட்ட அந்த ஆடையினுடைய நோக்கம் என்ன? எதற்காக மனிதன் ஆடை அணிகிறான்? தன்னுடைய மானத்தை மறைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் ஆடை அணிகிறான். எல்லா மனிதர்களுமே இருக்கிறார்கள், எப்பேற்பட்ட ஆடையை அணிந்தாலும் கூட தன்னுடைய மானங்களை மறைத்துக் கொள்ள என்பதற்காக வேண்டியதான் ஆடை அணிகிறான். ஆனால்
இன்றைக்கு மனிதனுடைய மத்தியிலே பரவலாக காணக்கூடிய நாம் காண்கிறோம். இன்றைக்கு எல்லா மனிதர்களும் செய்யவில்லை, வசதி வாய்ப்புகளாக இல்லை. எத்தனை பேர்கள் ஏழைகளாகவும் வசதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தங்களுடைய மானத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஆடை தங்களிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றோ அல்லது இரண்டோ ஆடைகள், அவை பழையதாக இருந்தாலும், அது கிழித்ததாக இருந்தாலும், அது அழுக்கானதாக இருந்தாலும், அவற்றையெல்லாம் எப்படியாவது சரி செய்து தாங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலேயே தன்னுடைய மானத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆடைகளை பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் தாங்கள் உடுக்கின்ற ஒரு உடைக்கு மறு உடை இல்லாமல் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். தங்களிடம் இருக்கக்கூடிய ஆடைகளை எப்படியாவது அதை மிகவும் எளிய முறையிலே சரி செய்து தாங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தை முயற்சி செய்யக்கூடிய எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் வசதி வாய்ப்பும் செல்வாக்கும் இந்த நேமத்துக்கெல்லாம் மக்கள் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆடையக்கூடிய வழிமுறைகளை நோக்குவதாக இருக்கிறது. தாங்கள் ஆடைகள் என்று சொன்னால் அந்த ஆடை தங்களுடைய செல்வத்தினுடைய தங்களிடம் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளுடைய அந்த நேமத்துக்களை பிரதிபலிக்கக்கூடியதாக ஆடை அமைய வேண்டும். தான் அணியக்கூடிய ஆடை உண்மையிலேயே மிகவும் ஒரு உயர்ந்த ஆடையாக, சிறந்த ஆடையாக இருக்க வேண்டும். விலையுயர்ந்த ஆடையை தாம் அணிந்தால்தான் தங்களுடைய மக்கள் சமுதாய மக்களத்திலே நாம் சிறப்புக்குரியவர்கள், நாம் மிகுந்த அந்தஸ்துக்கு சொந்தக்காரர்கள், அந்த தன்மைக்கு நாம் சொந்தக்காரர் ஆக முடியும். எனவே நம்முடைய ஆடைகளை எல்லாம் அது எவ்வளவு விலை உயர்ந்த ஆடையாக இருந்தாலும் சரிதான், அதற்கு நான் எவ்வளவு செலவு செய்தாலே தன்னுடைய ஆடைகள் எல்லாம் மிகவும் உயர்ந்த சிறப்புக்குரிய ஆடையாக இருக்க வேண்டும். அப்படி அமைந்தால்தான் தங்கள் அந்தஸ்துக்குரியவர்கள், கௌரவத்துக்குரியவர்கள், இந்த சமுதாயத்திலே மதிப்புக்குரியவர்கள் என்ற எண்ணத்தினார்கள் ஆடையிலே அது மிகப்பெரிய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாக இருக்கின்றார்கள். ஆடையிலே வழிமுறைதான் நீங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ பெண்களை நீங்கள் பார்க்கலாம், தங்களுடைய ஆடைகளை எல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, நான் எவ்வளவு உயர்ந்த ஆடை எடுத்திருக்கேன் தெரியுமா, எத்தனை ஆயிரம் ரூபாயில் மதிப்புள்ள ஆடை எடுத்திருக்கேன் தெரியுமா, எந்த ஊருடைய பட்டுக்கள், இந்த சிறப்புமிக்க ஊருடைய பட்டுக்களை இவ்வளவு விலை உயர்ந்த ஆடை எடுத்திருக்கேன் தெரியுமா. அதுவும் கல்யாண நேரங்கள் சொன்னால் சொல்லவே வேண்டாம். இவ்வளவு ஆடைகளை உடுத்து தங்களை வெளிப்படுத்தினால்தான் உண்மையிலே நாங்கள் சிறப்புக்குரியவர்கள் என்ற இடத்திலே. அதே போலதான் பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களாக இருக்கக்கூடியவர்களும் தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த சட்டைகள் எவ்வளவு விலையுள்ள சட்டைகள், தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய கீழாடைகள் எவ்வளவு விலையுள்ள ஆடைகள், இவற்றை அணிவதன் மூலமாக இந்த சமுதாயத்தில் நாங்கள் மிக உயர்ந்த ஆடைகளை அணியக்கூடியவர்கள், செல்வத்துக்கு சொந்தக்காரர் என்பதை வெளிப்படுத்துவதாக ஆடைகளை அணிகிறார்கள், அணியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய, அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய இந்த இறை விசுவாசிகள், முஸ்லிம்கள் சொல்லக்கூடியவர்கள், ஈமான் கொண்ட மக்கள் தங்களுடைய ஆடைகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய ஆடைகள் எல்லாம் எவ்வாறு இருக்க வேண்டும் பற்றி எவ்வாறு நமக்கு வகுத்து தருகிறார்கள். உண்மையிலே இஸ்லாமிய மார்க்கம் ஆடைகளை பற்றி சொல்லக்கூடிய அந்த வழிமுறையை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களானால், எப்படி இஸ்லாம் ஆடைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது, இவற்றையெல்லாம் பற்றி ஆடையுடைய விஷயத்தை சொல்கிறார் என்று ஆட்சியுடைய அளவுக்கு இஸ்லாம் ஆடையுடைய தன்மைகளை வகுத்து தருகிறது. அது உண்மையிலேயே ஒரு ஈமான் கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வை ஏற்றிருக்கக்கூடிய ஒரு இறை விசுவாசி அவன் ஆடையை எந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எந்த அடிப்படையிலுடைய வாழ்க்கையிலே ஆடையை அவன் பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் பல விஷயங்கள் சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஆடையை பற்றி என்ன சொல்றான். சூரா அராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்தின் 21வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா பனி ஆதம் கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி ஸவாத்திக்கும் வஈஷா. ஆதமுடைய மக்களே, நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை, இந்த ஆடையை நாம் தான் உங்களுக்கு வழங்கினோம். கத் அன்ஸல்னா இலைக்கும், உங்களுக்கு நாம் என்ன செய்தோம்,
நீங்கள் அணியக்கூடிய ஆடை நாம் வழங்கினோம். எப்படி நீங்க உங்க தாயுடைய வயிற்றில் வரும்போது உங்கள் வாழ்க்கையுடைய தேவைக்காக எதையும் நீங்கள் கொண்டு வந்து பரப்புகிறீர்களோ, நீங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வாழ்க்கை வசதியை பூமியிலே நாம் எப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கிறோமோ அதே போன்றுதான் நீங்கள் வாழ்வதற்கு நீங்கள் அன்பருக்கு தேவையான ஆடையாக நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். எதற்காக? லிபாசை உவாரி சௌஆத்திக்கும், நீங்கள் உங்களுடைய மானங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த ஆடையை அணிந்திருக்கிறோம். அந்த மானத்தை மறைத்துக் கொண்டு லிபாசை உவாரி சௌஆத்திக்கும் உயிஷா, உங்களை நீங்கள் அலங்காரப்படுத்திக் கொள்ள வேண்டும், அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த நோக்கங்களுக்காக? இந்த ரெண்டு விஷயங்களுக்காக வேண்டித்தான் நாம் உங்களுக்கு இந்த ஆடையை வழங்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, அந்த ஆடைகளிலே நீங்கள் அணியக்கூடிய ஆடைகளிலே லிபாசு தக்வா, இறையச்சத்தினுடைய ஆடை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பயத்தால் நீங்க அணியக்கூடிய ஆடை இருக்கிறது, தாலிக கைரும், அதுதான் உங்களுக்கு மிக சிறந்த ஆடை. தாலிக கைரும் மின் ஆயாத்தில்லாஹி லஅல்லஹும் யததக்கரூன். அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு லிபாசு தக்வா, இறையச்சத்துடைய ஆடைதான் கைரும், உங்களுக்கு மிக சிறந்தது. மின் ஆயாத்தில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்று அல்லாஹ் தஆலா. எதற்காக? லஅல்லகும் யததக்கரூன், நீங்கள் சிந்தித்து நல்லுணர்வுடைய சமுதாயமாக ஆகலாம் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. நாம் உங்களுக்கு ஆடையை வழங்கியிருப்போம், என்னுடைய அத்தாட்சி அல்லாஹ் தஆலா சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்க வேண்டும். ஆக இன்றைக்கு அல்லாஹ்வை இறை விசுவாசம் கொள்ளாத இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே தன்னுடைய அலங்காரத்துக்காக வேண்டியோ தன்னுடைய செல்வத்துடைய செழிப்புக்காக வேண்டிய ஆடைகள் இருந்தாலும் கூட ஒரு உண்மையான இறை விசுவாசி அவன் அணியக்கூடிய ஆடையிலேயே இறையச்சத்துடைய ஆடைதான் அல்லாஹ்வுடைய மிக சிறந்த ஆடை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார்கள். நாம் நம்முடைய ஆடையுடைய அணிவம் அந்த ஒழுங்குமுறைகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும்? ஆண்களாக இருந்தால் அவர்கள் தன்னுடைய ஆடைகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும்? பெண்களாக இருந்தால் அவர்கள் தன்னுடைய ஆடைகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும்? உண்மையிலேயே ஒரு உண்மையான மூமின் ஆண்களுடைய ஆடைகளையும் பெண்களுடைய ஆடை இரண்டு சாராருடைய ஆடைகள் நாம் இங்கே ஒரே நேரத்தில் குறிப்பிடக்கூடிய நேர அவகாசம் இல்லாத காரணம் ஆண்கள் தன்னுடைய ஆடைகளை பற்றி எவ்வாறு அவை அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்களை பற்றியும் இங்கே இருந்து நாம் சுட்டிக்காட்ட இருக்கிறோம். ஒரு ஆண் அவன் அணியக்கூடிய ஆடை கொஞ்சம் அவனுடைய பேண்ட் அணியக்கூடியதான் இருக்கிறான், அது என்ன வேஸ்ட். இந்த ரெண்டையும் தவிர எதுவுமே ஆண்கள் அணிவதில்லை. வேஸ்ட் தரத்தெல்லாம் மிஞ்சி எல்லாமே சேர்ந்தது, பேண்ட் அரை பையன் முக்கா பையன் எல்லாமே மேலாடை சட்டை. ஆனா இப்படி அணியக்கூடிய இந்த ஆடை எவ்வாறு அமைய வேண்டும்? ஆண்களாக இருந்தாலும் சரிதான், பெண்களாக இருந்தாலும் சரிதான், இறை விசுவாசம் கொண்ட அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலேயே எல்லா நேரத்திலும் அவுரத் என்று சொல்லக்கூடிய மறைக்க வேண்டிய பகுதியை எல்லா நேரத்திலும் மறைத்தே ஆக வேண்டும். அது ஆண்களுக்கு சொன்னால் அவர்கள் தொப்புளிலிருந்து அவர்கள் முட்டுக்கு கீழே கணுக்கால் வரைக்கும், பெண்களுக்கு சொன்னால் அவர்கள் முகமும் கையும் கால்களையும் தவிர ஏழே பகுதியில் அவர்கள் மறைக்கப்பட்டே ஆக வேண்டும். அவர்கள் பெண்களை பொறுத்தவர்கள் அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய நேரம் மட்டும் தங்களுடைய மேலாடைகள் மறைக்க வெளியே மறைக்கக்கூடிய பகுதிகளை அந்த இல்லாத கலைந்து விட்டு எவற்றை எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் பின்பற்றலாம். யாருக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பட்டியலை சொல்கிறான். அது அல்லாமல் யாருக்கு முன்னால் தன்னுடைய ஆடைகளை மேலுச்சமான ஆடைகளை கலைந்து விட்டு இருக்காங்க அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய பட்டியலை தவிர பாக்கி எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் செய்யணும். ஆண் பெண்கள் செய்யணும், அவுரத்தை செய்யணும், பேணிக்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது கடமை, இஸ்லாத்தினுடைய மூமின்கள் மீது அல்லாஹ் ரசூல் கடமையாக்கிய கட்டாய கடமை. அது ஆண்களை பொறுத்தவரை அந்த அவுரத்தை என்று சொன்னால் தங்களுடைய தொப்புளிலிருந்து கால்கள் வரை கணுக்காலுக்கு மேல் வரை. அது இன்றைக்கு எந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் அடிப்படையில் நம்முடைய அவுரத்தை மறைக்கக்கூடிய அளவில் இவர்களுடைய இன்றைக்கு ஆடைகள் அமைந்திருக்கிறதா? இன்றைக்கு அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத மறுமையுடைய பாக்கியத்தை எதிர்பார்க்காத மக்கள் எப்படி வேணுமானாலும் போகுது. இன்னைக்கு முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய இஸ்லாத்துடைய ஆடை ஒழுங்குமுறையை முறையாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? சரி, முஸ்லிம்களே வச்சுருங்க, தங்களை தொழிலாளி அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தொழிலாளி
இன்றைக்கு ஆடை அணிவது என்பது எந்த ஆடையாலும் பேண்டாக இருந்தாலும் சரிதான், வேஷ்டியாக இருந்தாலும் சரிதான், அவைகள் தலையிலே கிடந்து இழுக்க வேண்டும். தலையில எல்லா வகையான அசுத்தங்கள் அந்த தலையில தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடையிலே ஆகியிருந்தாலும் பரவாயில்லை. சில பேர் ஆடையால் கலந்தைக்கு கீழே இருக்கிறது. இன்னும் சில பேர் ஆகிறார்கள், அவர் போட்டிருக்கக்கூடிய செருப்புக்கும் காலுக்கும் வெற்றிக்கும் இடையே அவருடைய கீழாக செருவி இருக்கின்றன. இன்னும் சில பேர் ஆகிறார்கள், அந்த செருப்புக்கும் கீழே பூமியிலே நடக்கும் போது அந்த பூமியிலே அவருடைய ஆடைகள் எல்லாம் இருக்கின்றன. இதை இன்னைக்கு இல்லை என்று யாராவது மறக்க முடியுமா? கண்டிப்பாக யாருமே மறக்க முடியாது. ஆக இப்பேற்பட்ட ஆடை தன்னுடைய கரண்டை காலைக்கு கீழே இப்படிப்பட்ட நிலையெல்லாம் அணியக்கூடியவர்கள் இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? தங்கள் நாகரிகத்துடைய நாகரிகம் என்று சொல்லக்கூடிய இதுதான் என்னது நாகரிகத்துடைய மாடல்கள் என்று சொல்லக்கூடிய ஆடைகளுடைய முறைகள் என்று சொல்ல இன்றைக்கு சொல்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இப்படிப்பட்ட நாகரிகமும் மாடல்கள் அல்லாஹ்வை பற்றிய அச்சத்திலே இவருடைய உள்ளத்திலிருந்து மாற்றிவிட்டனே. எனவே இந்த ஆடைகள் அல்லாஹ்வுடைய அச்சமாகிய லிபாசு தக்வான்னு சொல்லக்கூடிய அந்த ஆடைகளை இவைகளை நாம் செய்ய முடியும். அதற்கு நாம் அளவுக்கு பார்க்க முடிகிறதா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் உண்மையிலேயே தங்களுடைய கவனத்துக்காலைக்கு கீழே எந்த நிலை ஆடைகளை அவர்களுடைய நிலைமைகளை பற்றி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும்போது சலாசத்தும் லா யுகல்லிமுஹுல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கிஹிம் வலஹும் அதாபுன் அலீம் என்று அல்லாஹ் மிக கடுமையாக சொல்கிறார். மூன்று சாரார்கள், அந்த மூன்று சாரார்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா செய்ய மாட்டான். அவர்களோடு பேச மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான், வலா யுஸக்கிஹிம் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், வலஹும் அதாபுன் அலீம் அவர்களுக்கு மிக கடுமையான வேதனை நோவினை செய்யக்கூடிய தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது அல்லாஹ் சொல்றாங்க. அவர்கள் யாருக்கு தப்பித்தோலை கேட்கக்கூடாது. அவர்கள் ஒரு சாரா அல் முஸ்பில் என்றார்கள். தங்களுடைய ஆடைகளை கலங்கைக்கு கீழே அணியக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் தான் இது உண்மையிலே அப்படிப்பட்ட சாரா என்கிறார் அல்லாஹ் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொன்னதோடு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று சாராக்களை மறுமையிலே அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவங்களோடு பேச மாட்டான், அவங்களை தூய்மைப்படுத்த மாட்டான். அதனுடைய காரணம் அவர்கள் அணியக்கூடிய அந்த மூன்று அவர்கள் அணியக்கூடிய ஆடைகளை சொன்னால் தங்களுடைய கரண்டைக்கு கீழே அணியக்கூடிய ஆடைகள் தான் இப்படிப்பட்ட நாளை மறுமையிலே சந்திக்க சொன்னால் நாளை மறுமையிலே நான் எவ்வாறு வச்சுக்கொள்ள முடியும்? எவ்வாறு சொர்க்கத்துக்கு சொந்தக்காரமாக முடியும்? எவ்வளவு அமல்கள் செய்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த பார்வையிலே சொன்னால், அவன் நம்மை தூய்மைப்படுத்தவில்லை சொன்னால், அவன் நம்மோடு பேசவில்லை சொன்னால் நாளை உண்மையை நாம் எவ்வாறு மறுமையிலே வெற்றி அடைய முடியும்? ஆனால் எவ்வளவு அமல்கள் செய்தாலும் கூட நாம் விவாதத்தற்படுத்தக்கூடிய இறைச்சத்துடைய ஆடையை நாம் இறந்து விடுமையானால் நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அவருடைய பேரோடு பேசக்கூடிய இருக்கும், அவனோடு காணக்கூடிய அவர்கள் பாவிக்கும், அவன் தூய்மைப்பட்டு வர தண்ணி நாம் கலந்து விடுவோம். இன்றைக்கு நிறைய பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், நாளை மறுமையில குர்ஆனையும் ஹதீஸை நாம் பின்பற்றி விட்டால், உண்மை நாளை மறுமை நாம் இணை வைக்காமல் இருந்து விட்டால், நாளை நரகத்தில் சில வேதனைகளை தண்டனைகளை அனுபவிக்கலாம், தப்பித்துக்கலாம் என்கிறார். அந்த மறுமையில் நரகத்துடைய வேதனைக்கு சாதாரண விஷயமா? எவ்வளவு கடுமையானது! இந்த உலகத்துடைய நெருப்போடு நாம் தொட்டு பார்க்க முடியுமா? அந்த மறுமையிலே நாளை நெருப்பிலே போட்டு எரிக்கப்படுகிறது சொன்னால் அது எவ்வளவு கடுமையான வேதனை! ஆக உண்மையிலேயே ஆடை அறிவினால் அல்லாஹ்வுடைய அச்சத்துடைய நம்முடைய ஆடைகள் லிபாசு தக்வா இறையச்சத்துடைய ஆடையாக அமைய வேண்டும். இது ஏன் அல்லாஹ் ரசூல் நபித்துவம் செய்த உபதேசம் மட்டுமல்ல. ஒரு நேரம் ஒரு சமயம் அல்லாஹ் ரசூல் பள்ளிவாசலில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், அவர் தொழுகிறார். தொழுவிட்டு முடித்தவன் அல்லாஹ் ரசூல் அவர்களை அழைத்தார்கள். நீ வாயை கூப்பிட்டார். கூப்பிட்டு என்ன சொன்னாங்க? நீ போய் ஒழு செய்து வாழ்ந்தாங்க. அந்த மனிதன் சென்று திருப்பி ஒழு செய்துவிட்டு வந்தார். அந்த மனிதன் திருப்பி வந்து மனிதனால் நீங்கள் தொலைவில்லை, போய் செய்யுங்கள், போய் ஒழு செய்துவிட்டு வாருங்கள் சொன்னார்கள். ஒழு செய்து வந்த அல்லாஹ் ரசூல் ஒழு செய்து வந்த மனிதன் எதுவுமே பேசவில்லை, அமைதியாக இருக்கிறார். நபித்தோழர்கள் கேட்டார், அல்லாஹ் ரசூலே அவர் தொழுது கொண்டிருந்தாரே, அவரை அழைத்து ஒழு செய்து கொண்டு வாருங்கள் சொல்லிவிட்டே அவருடைய எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறார்கள் கேட்டார்கள். அல்லாஹ் ரசூல் அப்போது அந்த மனிதனுடைய தொழுகையுடைய நிலையை பற்றி சொன்னார். இன்னஹு கான யுஸல்லி வ ஹுவ முஸ்பிலி இஸாரஹு என்று சொன்னார்கள். அவர் தொழக்கூடியவராக இன்னஹு கான யுஸல்லி வ
சொன்னான், அவர் தொழவில்லை, திருப்பி ஒன்று செய்வான் சொன்னேன். ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், தொழக்கூடிய தொழிலாளிக்கு நினைக்கிறார்கள். அவனுடைய கரத்தினுடைய கீழே அவனுடைய ஆடலுக்கான அவனுடைய தொழில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள சொன்னாங்கன்னா உண்மையை இன்றைக்கு நாம் தொழப்படவில்லை. ஏனைய மக்களிலேயே தொழுகை இல்லாத இஸ்லாத்தை அல்லாஹ்வை பற்றி அச்சம் இல்லாதவர்கள் தங்களுடைய ஆடையை எப்படி அமைத்துக் கொண்டாலும் கூட இன்றைக்கு தொழுகைக்கு வரக்கூடிய ஆடைகளை அல்லாஹ்வுடைய அச்சத்துடைய அந்த கரந்தைக்கு மேலே இருந்தால் அவன் தொழுது அந்த பலனை கண்டிப்பாக பெற முடியாது. ஆனால் உண்மையிலேயே நான் இன்றைக்கு ஆடையிலும் ஏனைய எல்லா மக்களை விடவும் இன்றைக்கு தொழிலாக சொல்லக்கூடிய இந்த ஆடை செய்தியாம் நாம் மிகவும் கவனமாக இருந்துக் கொண்டிருக்கிறோம். யாரையும் நாம் குறைப்படுத்துவதற்காகவோ அவர்களை புண்படுத்துவதற்காக சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை வரக்கூடிய மக்கள் அவருடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதோட கூலியும் அங்கே குறைவு என்ற ஒரே நோக்கத்துக்காக நாம் எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள். கீழே என்ன செய்கின்றன ஆடைகள் இவ்வாறு இருந்தால் தம்முடைய தொப்புள் பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய ஆடைகள் அவை இவருடைய நேரடிக்கமாக இருக்கின்றன. தொப்புள் பகுதியை மறைக்க வேண்டிய அந்த பகுதிகள் ஆடைகள் கீழே தொப்புளை விட்டு கீழே இறங்கிவிட்டன. சரி, பேங்கை போட்டிருக்கின்றனால வேஷ்டியுடைய காரணத்தால் தொப்புள் பகுதி மறைக்காவிட்ட அந்த அவுரத்து பகுதியை மறைக்கவில்லை என்று சொன்னால் மேலே போட்டிருக்கக்கூடிய சட்டையும் மறைத்துக் கொள்ளுங்க, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் தொழுகையிலே எந்த நிலையை பார்த்தோம் தெரியுமா? ருகூவிலும் சஜதாவிலும் செல்லக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? இவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகள்னால் அந்த ஆடைகள் வெளி ஆடைகளுக்கு உள்ளாலே இருக்கக்கூடிய உள்ளாடைகளுடைய பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இவருடைய ஆடைகள் இருக்கின்றன. அந்த ரெண்டு பகுதிகளும் சட்டையும் வேண்டுமாக ரெண்டு பகுதியாக விலகக்கூடிய ஒரு அவுரத்து பகுதியில் தொழுகையில் தெரியக்கூடிய அளவுக்கு இனியும் நான் சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் உள்ளாடைகள் மட்டுமல்ல, வெளியே அணிந்திருக்கக்கூடிய ஆடை என்று உள்ளாடை மட்டுமல்ல, அந்த உள்ளாடைக்கு உள்ளாடை இருக்கக்கூடிய அது அந்த உடல் பகுதியில் தெரியக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தொழிலாளர்களுடைய தொழிலே நாம் அவர்களுடைய பின்னால் இந்த தொழில்மானவர்களை கவனிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தொழிலாளர்களுடைய ஆடைகள் என்று சொன்னால் அவுரத்தை அங்கே அடிபட்டு போகின்றன. அது உண்மையிலே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்திலே நபித்துவம் என்ற ஆடைகளுடைய விஷயத்திலே எப்பேற்பட்ட வசதிகளை பெற்றிருந்தார்கள். அவர் எப்படியெல்லாம் அதை பேரக்கூடியவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள் ஹதீஸ். நாங்கள் திண்ணை தோழர்கள், அஸ்ஹாபு சுப்பா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் நாங்கள் 70 பேர் இருந்தோம். இந்த திண்ணை தோழர்கள் சொன்னால் அவர்களுக்கு மனைவிகள் கிடையாது, மக்கள் கிடையாது, குடும்பம் கிடையாது, உச்சார் உடமை கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த பள்ளிவாசல் மதீனத்துக்கு முன்னதாக சொல்லுவார், பள்ளிவாசலே ஒரு வெளிப்பகுதி வராந்தா இருக்கும், அதிலே தான் நம்முடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய தனி மனிதர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை ஈமான் கொண்டு இஸ்லாமிய அடிப்படையிலேயே முழுக்க வாழக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட திண்ணை தோழர்கள் 70 பேர் நாங்கள் இருந்தோம். எங்களுடைய ஆடைகள் தெரியுமா? ஒன்று ஒரு கீழாக மட்டும்தான் இருக்கும், அல்லது மேலாக ஏதாவது ஒன்று இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு போர் ரெண்டு பகுதியை சேர்த்து மூடிக்கொள்ளக்கூடிய ஒரு போர் இருக்கும். எங்கள் 70 பேருடைய ஆடைகள் இதுதான், வேற ஆடைகள் இல்லை. அந்த கீழாடை மட்டும் இருந்தால் அந்த ஆடையை விடுத்துக் கொண்டு அதை இப்படியே நினைவார்கள். தொழிலுடைய நேரத்தில் இந்த நேரத்தில் அந்த ரெண்டு பகுதியை வாழ்க்கிற துப்பை மடக்கி தங்கள் வாழும் தோள்களிலே போட்டுக் கொள்வார்கள். ஒரு ஆடை இருக்கக்கூடியவர் அல்லது மேலாடையை மேலோடு போட்டு கீழே அவுரத்தை மறைத்துக் கொள்வார்கள். இது ரெண்டும் இல்லாத போட விட்டு மொத்தமாகவே தங்கள் மூடிக்கொள்வார்கள். முட்டுக்கால் விலகி இல்லைன்னா அதுவும் கொஞ்சம் கீழே இருக்கு, இல்லைன்னா அதுக்கும் கொஞ்சம் கீழே இருக்கு. எத்தான் சின்ன ஆடை, அந்த ஆடை சின்னதாக இருக்கும்போது நாங்கள் அங்கே அசைப்பது அவுரத்து பகுதியை தெரிகின்ற காரணத்தால் நாங்கள் எங்கள் கைகளால் செய்வோம், அதை பிடித்துக் கொள்வதையா நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றி இஸ்லாத்தை மறுமையிலே நாங்கள் சொர்க்கத்தை ஆசமிக்கக்கூடியது தன்னுடைய எல்லா வகையான எந்த கஷ்டமான நிலையில் என்ன செய்கிறார்கள்? எந்த நிலையில இருக்கக்கூடிய ஆடைகளுடைய மானத்தை எப்படி மறைத்துக் கொள்வது, அல்லாஹ்வுடைய அச்சத்துடைய ஆடையாக எப்படி மாற்றிக் கொள்வது, தன்னுடைய அவுரத்துக்களை எப்படி மறைப்பது என்ற அந்த அளவுக்கு செயல்பட்டார்கள். இன்றைக்கு எல்லா வகையான வசதி வாய்ப்புகள் இருந்தும் எல்லா வகையான ஒன்றுக்கு உதாரணம் இல்லை. உள்ளாடை மேலாடை அதற்கு முன்னாலே பலவரத்தை கீழும் மேலுமாக பலவகைப்பட்ட ஆடைகளை அணிந்து கொண்டும் கூட இன்றைக்கு அவுரத்துக்கள் மறையாமல் தொழுகை நினைக்கிறார்கள். அந்த அவுரத்தை மறைக்க அந்த தொழுகையை நிரந்தர நிலைக்கு நீங்க தொழுகிறீர்கள். உண்மையிலேயே நம்முடைய ஆடைகள் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய லிபாசு தக்வா ஹைருன் சொன்னானே,
பார்க்க நிலைமை கொள்ள வேண்டாமா? எப்படி வேண்டுமானால் தோலாம், எப்படி வேண்டுமானால் ஆடை அமைத்துக் கொள்ளலாம், எப்படி வேண்டுமானால் அலங்காரப்படுத்திக் கொள்ளலாம். உண்மையிலே நாளை மறுமையை அல்லாஹ் தான் நம்மை பார்ப்பாரா? நம்மளோட பேசுவானா? நம்மை தூய்மைப்படுத்துவானா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? பேண்டனியக்கூடிய கல்வி எங்கன்னு சொன்னா அவருடைய ஆடை மேலும் கீழும், கீழே தலையிலும் காலிலும் கல்விக்கு கீழே இருக்குது. மேலே இப்படிப்பட்ட நிலைமை சொன்னால் வேஸ்ட் அணியக்கூடிய அமைதியாக சொல்லி அவங்க ஒண்ணு அவங்க தலையில பத்திங்க இருந்தே போகணும். அப்படி நடப்பதற்கு சிரமமாக இருக்கக்கூடிய நேரம் வேலை தூக்கி மடிச்சு கட்டிடுவாங்க. எப்படி சொல்றாங்க? அந்த மடிச்சு கட்டுறதுலே என்ன செய்யணும்? இவர்கள் யார் என்பதை பற்றி மக்கள் அறிவு உணர்வாங்க. அப்படி தூக்கி என்ன முட்டுக்கிட்டு அவர்கள் ஒன்றுமே பார்க்கறது இல்லை, எல்லாரும் தூக்கி மேல ஒரு மடிச்சு கட்டுது. அப்ப இவங்க என்ன ஒரு பயங்கரமான ஆளுங்க நம்ம எல்லாம் பார்க்கவே எத்தனை வகையான ஆடைகளை மடித்து கட்டு பார்த்தோம்னா இல்லையா? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அமா அலிந்த அன்னல் ஃபஹித அஃபரத்துன் இல்ல, அமா அலிந்த நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல் ஃபஹித நிச்சயமாக ஒரு துடைப்பகுதி இருக்கிறது, அவுரத்துன் அது மறைக்க வேண்டியது, அது அவுரத்தாக என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஆனா உண்மையிலேயே இன்றைக்கு தன்னுடைய துடைப்பகுதியை கூட மறைக்கப்பட வேண்டிய பகுதி என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். தன்னுடைய ஆடைகளை எல்லாம் எப்படி எல்லாம் இருக்கிறார்கள் அணிந்து கொள்ளக்கூடிய இருக்கிறார்கள். இவர்கள் அணியக்கூடிய ஆடை மேலே அல்லாஹ்வுடைய அச்சத்துடைய ஆடையாக இருக்கிறதா? துடைப்பகுதியை மறைக்க வேண்டும் சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் அந்த துடைப்பகுதியை மறைக்கும் எந்த அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அறிவித்தார்கள் ஒரு ஹதீஸில், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் சொன்னார்கள், யா அலியுன் இப்ரிஸ் மஹலக, உன்னுடைய துடைப்பகுதியை நீ வெளிப்படுத்துவதற்கு அதை மறைத்துக் கொள்வாயாக. உன்னுடைய துடைப்பகுதியை கண்டிப்பாக அதை வெளிப்படுத்தாமல் செய்யணும், அதை மறைக்கக் கொள்ளக்கூடியவர்களை ஆக்கிக்கூடாது சொல்லிவிட்டு வலா தம்பு பகுத வலா தம்பு இல்லா பகுதி ஹையின் வலா மையத்தின் என்று சொன்னார்கள். உயிரோடு இருக்கக்கூடியவருடைய துடையை மட்டுமல்ல, மறுத்து விட்டவருடைய துடையை கூட நினைச்சாது பார்க்காத, அந்த அவுரத்தை நினைச்சாத நீ பார்க்காத என்று அல்லாஹ் சொன்னால் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த உபதேசத்தை அலி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனா துடைப்பை மறைக்கிற உயிரோடு இருக்கக்கூடியவருக்கு மட்டுமல்ல இஸ்லாம் முக்கியத்துவம் தருகிறது. ஒருவர் இறந்து விட்டாலும் கூட அவருடைய அவுரத்து பகுதியை கூட மறைப்பதற்கு அல்லாஹ் ரசூல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார் சொன்னால், உயிரோடு இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அணியக்கூடிய ஆடைகள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தின் அடிப்படையில் நாம் அணிவதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன செய்கின்றன, எப்படி எல்லாம் இன்றைக்கு என்ன செய்கின்றன, ஆடைகள் அணிவது அதை எப்படி வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம், தான் அணிவதுதான் மாடல் என்று சொல்லக்கூடிய இங்கே நாகரிக ஆடை. அதனால் அல்லாஹ்வுடைய அச்சங்கள் இன்றைக்கு அடிபட்டு போய் ஷைத்தானுடைய வழிமுறைக்கு என்ன செய்கிறார்கள், அதை விட்டு போயிருந்தால் அந்த மனிதன் அவுரத்தை மறைக்க வேண்டும் கேட்கும் போது என்ன சொல்றாங்க? அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு அகப்பு ஐஸ்தகி மின்கு, நீ தனிமையில் இருக்கிற என்ற காரணத்தினால், நீ வேறு யாருமே இல்லை என்ற காரணத்தினால் நீ உன்னுடைய அவுரத்துக்களை இழந்து விட்டோ, அல்லது நீ உன்னுடைய விருப்பப்படியோ அல்லது இன்னொரு தவறான எண்ணங்களோ தவறான சிந்தனை செய்தால் அல்லாஹு அகப்பு ஐஸ்தகி, உன்னோட அல்லாஹ் இருக்கிறான், உன்னோட அல்லாஹ் இருக்கிறான், அந்த வெட்க உணர்வு இருக்கிறது, அல்லாஹ் நம்மோடு பார்த்துக் கொள்ளான், அதுதான் அல்லாஹ்வை பயப்படுவதா வெட்கப்படுவதற்கு மிக தகுதியானது. யாராவது கேட்டாங்களா இப்படிப்பட்ட சிந்தனை உம்மத்துல வந்திருக்கிறா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தன்னுடைய ஆடைகள் எவ்வாறு அமைவது என்பதற்காக நபித்தோழர்கள் எப்படிப்பட்ட முயற்சி எடுத்தார்கள், எப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு அத்தனை பேர் ஆடிய பெயரால் அலங்கோலமாக ஆபாசமாக அல்லாஹ்வும் ரசூலும் வழிமுறைகள் எல்லாம் மறைந்து அவற்றையெல்லாம் புறக்கணித்து விட்டவர்களாக இருக்கிறார்கள். இருக்கிறார்கள் சொன்னால் அதனுடைய காரணம் என்ன? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நாம் வெட்கப்படுவதற்கும் நாம் அதாவது வெட்கப்படுவதற்கு தகுதியான அல்லாஹ் தான் அந்த சிந்தனை இல்லாத ஒரே காரணம் தன்னுடைய ஆடைகள் எவ்வாறு அமைய அந்த சிந்தனையை இஸ்லாத்தின் வழிமுறையை ஒட்டுமொத்தமாக கேட்கிறீங்க நாம் அனைவரும் இழந்து நிற்கிறோம். ஆக உண்மையிலேயே நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தொழில்கள் இபாதத்கள் எந்த நிலையில் நம்முடைய அவுரத்துக்கள் செய்யறார், நாம் எந்த நிலையில் செய்யறார், அது நம்மை விட்டு விடாத தனிமையில் இருந்தாலும் யார் நம்மோடு இல்லாமல் இருந்தாலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நாம் வெட்கப்படுவதற்கு அல்லாஹ் மிகவும் தயார். ஒரு மனிதர் தன்னுடைய விடை அடுத்த ஒரு மனிதன் அவருக்கு முன்னால் ஆடு இல்லாமல் நான் எவ்வாறு வெட்கப்படுவோமோ, ஆடு இல்லை என்று சொன்னாலும் கூட தன்னுடைய கடற்கால
கவனிக்குள்ள நாம் நம்முடைய எந்த நேரம் ஆபத்துக்களை நாம அதை இழந்துடக்கூடிய நிலைமைக்கு ஆளாக அந்த அச்சம் தான் இறையச்சத்துடைய ஆடை. இப்ப லிபாசு தக்குவா ஹைர், அதுதான் இறையச்சத்துடைய ஆடை. அந்த ஆடை தான் மிக சிறந்த ஆடை. ஆடையுடைய விஷயத்தில் இனியும் நாலு விஷயத்தை நாம் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உங்களை அலங்காரப்படுத்திக் கொண்டு எங்கெல்லாம் சென்று உங்களை அழகுகளை காட்டிக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் உங்களை அழகுகளை எங்கே காட்ட வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறான். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய யாவரி ஆதமுடைய மக்களே உது ஜீனத்துக்கும், உங்களை நீங்கள் ஆடைகளால் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். எங்க? கல்யாண வீட்டுக்கும் விருந்து வீட்டுக்கும் வேலை போய் போகிறவர்களும் பொது இடங்களுக்கு மட்டுமல்ல, இவற்றிலும் உங்களை அழகுபடுத்த யாவரி ஆதம உது ஜீனத்துக்கும், ஆதமுடைய மக்களே நீங்கள் உங்களை அழகுபடுத்த இந்த புள்ளி மஸ்ஜித், ஒவ்வொரு பள்ளிவாசல் ஒரு பரிசுரம் தொழுகைக்காக நீங்கள் எங்கே வருகிறோம், அல்லாஹ் தஆலா தொழுகைக்கு என்று சொல்லவில்லை, பள்ளிவாசல் என்று சொல்கிறான். எந்த பள்ளிவாசலுக்கு நாங்க போறாங்க, தொழுகைக்காக நீங்க எந்த பள்ளிவாசலுக்கு போனாலும் சரிதான், அந்த அனைத்து பள்ளிவாசலிலும் நீங்கள் உங்களை ஆடைகளை செய்ய வேண்டும், உங்களை செய்ய வேண்டும், அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் சொல்றான். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், வெளியில போறதா இருந்தா, தான் வேலைக்கு செல்வதற்கு அலுவலகத்துக்கு செல்வதா இருந்தா, தான் விருதுக்கு செல்வதா இருந்தால், தான் உயர்ந்த அதிகாரியை பார்ப்பதற்கு செல்வதா இருந்தால், அரசியல்வாதிகளை பார்ப்பதற்கு செல்வதா இருந்தால், கல்யாணம் என்று சொன்னால் தங்களை நான் எப்படி ஆடைகளால் அழகுபடுத்திக் கொள்ளவில்லை. அதற்கு மேலாக என்னது பல வகைப்பட்ட வாசனை பொருட்கள் அத்தரு எல்லாமே செய்யாங்க போட்டுக்கிறாங்க. எப்படி எல்லாம் தன்னுடைய அழகுகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக எப்படி எல்லாம் அழகுபடுத்தாங்க. ஆனா பள்ளிவாசல தொழிலாளர் சொல்லக்கூடிய தொழிலாளர்னா எப்படிப்பட்ட ஆடைகள் வராங்க? பெருமாளும் சொன்னா ஏதாவது புது ஆடை கொடுக்க வேண்டும், வெள்ளிக்கிழமையில தான் ஏதோ இங்கே நல்ல ஆடைகளை போட்டு என்ன செய்யணும், ஏதோ கொஞ்சம் தங்க வந்து அழகுபடுத்தணும். பாய்க்குள்ள அஞ்சாவது தொழிலுக்கு காலையிலே பஜ்ருக்கு தொழ வரக்கூடிய பலவர்கள் நிலைமையை பார்த்தா இது அவங்க தன்னுடைய இரவு நேரத்தில் எப்படிப்பட்ட தன்னுடைய வீடுகளிலே தங்கக்கூடிய இருக்கிறதுலே மோசமான ஆடை இருக்காங்களோ அதே ஆடை பற்றி பள்ளிவாசலுக்கு பஜ்ருக்கு வந்துட்டாங்க. ஆடையுடைய விஷயத்தை அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு கற்றுத் தருகிறான், இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் கற்றுத் தருகிறான். நீ யாருக்கு முன்னால் வந்து நிற்கிறாய், இந்த உலகங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் வந்து நிற்கிறாய். உன்னுடைய எஜமான் நான் மறுமையில் உனக்கு மகத்தான வாழ்க்கையை தரக்கூடிய எஜமானுக்கு முன்னால் வந்து நிற்கிறாய். நீ எப்படி இருக்கிறான்? அல்லாஹ் சொல்றான், அந்த படைத்த ரப்புல் ஆலமீனுடைய உரையாடுகிறாய், அவனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறாய். அந்த ரப்புல் ஆலமீனை பள்ளியிலே சந்திப்பதற்காக போய்கானா குது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், ஒவ்வொரு நேரம் துளைக்கு வரும்போது உன்னை ஆடைகளால் அழகுபடுத்திக் கொள்வார்களாம். படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு வந்தீங்க, உன்னை அழகுபடுத்திக் கொண்டீங்க. ஆனா இன்னைக்கு பள்ளிவாசல் இருப்பது அதை பற்றி எந்த ஆடை வேண்டுமானால் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய இறையிலத்தை சொன்னால் உண்மையிலே ஆடை இறைச்சத்துடைய ஆடை அல்லாஹ்வை சந்திக்கும் போது எந்த ஆடையை கொடுத்து நாம் சந்திக்கிறோம். அது இந்த அடிப்படையிலே நாம் ஆடை என்பது உலகத்திற்காக ஊருக்கு காட்டுவதற்காக படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நம்மை அழகுபடுத்த அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நீ என்னை சந்திக்க வரும்போது உன்னை அழகோடு கொண்டு வந்து தந்து சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை பெருநாளுக்கு மட்டுமல்ல புத்தாடைகள், அல்லது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு மட்டுமல்ல அல்லாஹ் அடைகிறது. ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தான் நாம் நிற்கிறோம், அவனோடு நாம் உரையாடுகிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொன்னால் படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்றான், என்னுடைய அடியான் கேட்கிற இடத்திலே அவன் கேட்டதை நான் கொடுக்கிறேன் சொன்னான். அப்படி உங்க ரப்போடு நீங்க அந்த சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்புல உங்களை நீங்கள் ஆடைகளால் ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜித் ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் நீங்க பள்ளிவாசல் ஆடைகளால் அழகுபடுத்திக் கொண்டு வாங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். அது இந்த அடிப்படையில் ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் நாம் நம்முடைய ஆடைகளை இந்த அடிப்படையை நாம் அமைத்துக் கொள்ளவே இருந்தால் உண்மையிலேயே அந்த ஆடை தான் லிபாசு தக்வா, அல்லாஹ்வுடைய அச்சத்துடைய ஆடை. அதுதான் மிக சிறந்த ஆடை. அது அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வை வணங்குவதற்கு அவருடைய இறையிலத்துக்கு வரக்கூடிய நாம் நம்முடைய ஆடைகளை இந்த அடிப்படையிலேயே அமைத்துக் கொள்வது. அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு செய்தி. அதோடு இறுதியாக அந்த ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து வைக்கிறேன். யார் தங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தும் மிகவும் ஆடம்பரமான ஆடைகள் எல்லாம் அணிவதற்குரிய எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் யார் தங்களுடைய ஆடைகளை பணிவோடு அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு அடிப்படையிலேயே அமைத்துக் கொள்கிறாரோ
அலங்காரமாகவும் ஆணவமாகவும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அச்சத்தினாலும் அடக்கமாகவும் அமைதியாகவும் நம்முடைய ஆடைகளை இறையச்சத்திற்கு யார் அமைக்கிறாரோ அப்படிப்பட்ட மனிதனை நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? எல்லா படைப்புகளுக்கும் முன்னாடி அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து நிப்பாட்டுவான். உலகத்தில் படைத்த அனைத்து படைப்புகளுக்கும் முன்னாடி அனைத்து வகையான மனித சமூகத்துக்கும் அல்லாஹ் இன்றைய தினத்தில் நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் ஈமானுடைய ஆடை. அந்த ஆடையில நீங்க எந்த ஈமானுடைய ஆடையை நீங்கள் விரும்பினாலும் அதை அணிந்து கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு நாளை மறுமையிலே கொடுக்கக்கூடிய மகத்தான வெகுமதி. இந்த உலகத்தில் நாம் ஆடைகளே இல்லை. அந்த ஆடையுடைய சிறப்பை அல்லாஹ் தஆலா மறுமையிலே எல்லா படைப்புகளுக்கும் முன்னாடி வைத்து வைத்து ஆடையிலே ஈமானுடைய ஆடை, அந்த ஆடை சிறந்த ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ள அந்த பாக்கியம் நாம் சொந்தக்காரராக ஆக வேண்டும். நம்முடைய மனைவிகளும் நம்முடைய குடும்பத்தார் நம்முடைய பெண்களை செய்யணும். அந்த ஆடைக்கு சொந்தக்காரர் நாமும் ஆக வேண்டும், நம்முடைய குடும்ப பெண்களும் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். நாமும் அதற்கான எல்லா வகையான முயற்சிகளும் செய்வோமாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிருல்லாஹ் மலிக்கும் ரப்பூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم اعز الاسلام والمسلمين وذل الشرك والمشركين. ان الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون.